குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நாம் இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு கணக்கு உறவுகளும் சார்புகளும் டாப்பிக்கில் பயிற்சி 1.1ல் 7th சம்மில் செகண்ட் ரோமன் போட போகிறோம். ஓகேவா? சம் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஏ என்பது பியை விட குறைவான இயல் எண்களின் கணம், பி என்பது 8ஐ விட குறைவான பகா எண்களின் கணம் மற்றும் சி என்பது இரட்டைப்படை பகா எண்கள் எனில் கீழ்கண்டவற்றை சரிபார்க்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இதில் நம்மளுக்கு ஏ என்னன்னு கொடுக்கல, சென்டென்ஸாக கொடுத்துருக்காங்க. பியும் அப்படி தான், சியும் அப்படி தான். ஸோ இதை மூணையுமே நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிருக்கணும். ஏக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஏ என்பது 8ஐ விட இயல் எண்களின் குறைவு. ஓகேவா? அதாவது என்ன சொல்லியிருக்காங்க, இயல் எண் என்ன 1லேருந்து போய்கிட்டே இருக்கணும். ஓகேவா? அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 8ஐ விட குறைவான அப்படின்னு சொல்லியிருக்கனால நம்ம 8க்கு முன்னாடி உள்ள நம்பர்ஸ் வரையும் நம்ம எடுத்துக்க போகிறோம் ஏக்கு. அதை தான் அவங்க சென்டென்ஸில் சொல்லியிருக்காங்க. ஸோ ஏ என்ன 1 2 3 4 5 6 7 8ஐ விட குறைவான அப்படின்னு சொன்னனால 8க்கு முன்னாடி வரையும் எடுத்திருக்கோம். பி என்ன சொல்லியிருக்காங்க, 8ஐ விட குறைவான பகா எண்களின் கணம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? அதாவது என்ன சொல்லிட்டாங்க, பகா எண் எதுன்னு ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தெரியணும். பகா எண் ஒன்றாலும் தன்னாலும் வகுப்படுறது தான் என்ன அப்படின்னா பகா எண். அந்த எண்ணுக்கு வந்து 2 வகுப்படும் எண்கள் தான் இருக்கும். அதாவது அந்த நம்பரும் ஒன்றுமா இருக்கும். ஸோ அதில் ஃபஸ்ட்டு 2 வரும், நெக்ஸ்ட்டு 3, நெக்ஸ்ட்டு 5, நெக்ஸ்ட்டு 7. ஓகேவா? அதாவது 2க்கு 1 2 மட்டும்தான் வகுக்க முடியும், வேறு எந்த நம்பராலையும் வகுக்க முடியாது. அதே மாதிரி 3க்கும் 1ஆலும் 3ஆல் மட்டும்தான் வகுக்கலாம். அதே மாதிரி 5க்கும் 1 5, நெக்ஸ்ட்டு 7க்கும் 1 7. ஓகேவா? அதாவது பகா எண் அப்படின்னா 1ஆலும் அதே நம்பரால் மட்டும் வகுக்கக்கூடிய நம்பர்ஸ் தான் என்ன அப்படின்னா பகா எண். இது 8க்கு குறைவான அப்படின்னு சொன்னனால நம்ம 8க்கு முன்னாடி உள்ளதை மட்டும் எடுத்திருக்கோம். ஓகேவா? அப்போ பி என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 2, 3, 5, 7. சி வந்து இரட்டைப்படை எண்களின் பகா எண் கேட்டிருக்காங்க. அது 2 மட்டும்தான். ஏன்னா இரட்டைப்படை எண்ணில் பகா எண் எதுனா 2 மட்டும்தான். ஸோ சி வந்து நம்மளுக்கு 2ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? ஏ என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம், பி என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம், சி என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்மளுக்கு செகண்ட் சம் என்ன அப்படின்னா, ஏ கிராஸ் பி மைனஸ் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி மைனஸ் ஏ கிராஸ் சி கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு நான் இந்த சைடு எடுத்துக்க போகிறேன், அதுக்கப்புறம் இந்த சைடு பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஏ என்னன்னு நமக்கு தெரியும், ஸோ அது தெரியும். பி மைனஸ் சி நம்மளுக்கு தெரியாது, ஸோ அதை கண்டுபிடிக்க போகிறேன். பி என்ன நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், 2, 3, 5, 7. இதுதான் பி. நெக்ஸ்ட்டு மைனஸ் சி வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா 2. பி மைனஸ் சி அப்படின்னா பியில் உள்ள உறுப்பு சியில் இருக்கக்கூடாது. ஓகேவா? இருந்தால் அந்த உறுப்பை எழுதக்கூடாது. ஓகேவா? பியில் வந்து ஏயோட நம்பர்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை விட்டுட்டு ரைட் பண்ணிடணும். ஓகேவா? ஸோ இங்கே பியில் 2 இருக்குது, இங்கே சியிலையும் 2, அதனால் இதை எழுதக்கூடாது. 3 இங்கே இல்லை, 5 இங்கே இல்லை, 7 இங்கே இல்லை. அப்போ என்ன பண்ணிக்கலாம், அதை எழுதிக்கலாம். 3, 5, 7. பிங்கிற கணத்தில் சியோட உறுப்பு ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா அதை எழுதக்கூடாது. அதை தான் நாம் என்ன பண்ண போகிறோம், மைனஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? அதுதான் பி மைனஸ் சி. இப்போ நம்ம பி மைனஸ் சி கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ஏ கிராஸ் பி மைனஸ் சி கண்டுபிடிக்க போகிறோம். ஏ என்ன நம்மளுக்கு தெரியும் அப்படின்னா 1, 2, 3, 4, 5, 6, 7. இதுதான் என்ன அப்படின்னா ஏ கிராஸ். இப்போ நம்ம என்ன பி மைனஸ் சி கண்டுபிடிச்சோம், என்ன 3, 5, 7ன்னு. ஓகேவா? இதை 2ஐயும் கிராஸ் பண்ணி என்ன ஆன்சர் வருதுன்னு பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ என்ன செய்யணும், இங்கே உள்ள எல்லா உறுப்போடவும் இதை பெருக்கணும். ஃபஸ்ட்டு 1 எடுத்து இதை 3 நம்பர் கூடவும் பெருக்கணும். அப்போ என்ன வரணும் அப்படின்னா 1, 3, 1, 5, 1, 7. இப்போ 1 முடிச்சிட்டோம். அதுக்கடுத்து 2 எடுத்து போட போகிறோம். 2, 3, 2, 5, 2, 7. இங்கே உள்ள 3 உறுப்போட சேர்த்து இங்கே உள்ள நம்பர்ஸ் எல்லாத்தையும் ரைட் பண்ணிடணும். ஓகேவா? 2 முடிச்சாச்சு. இப்போ 3 எடுத்து பெருக்க போகிறோம். அப்போது 3, 3, 3, 5, 3, 7.
ஓகேவா, 3 முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு 4 எடுத்து பார்க்க போகிறோம். 4, 3, 4, 5, 4, 7. ஓகேவா, நெக்ஸ்ட்டு 5 எடுக்க போகிறோம். 5, 3, 5, 5, 5, 7. நெக்ஸ்ட்டு 6, 6, 3, 6, 5, 6, 7. நெக்ஸ்ட்டு 7 எடுத்து போட போகிறோம். 7, 3, 7, 5, 7, 7. ஓகேவா, இது எப்படி போடணும்னா ஃபஸ்ட்டு நம்பர் எடுத்து இந்த 3 நம்பர் கூடவும் பெருக்கிறோம், அதுக்கடுத்து 2 எடுத்து பெருக்கிறோம், அதுக்கடுத்து 3, அதுக்கடுத்து 4. அதாவது 1 3 டைம் வரணும். அதே மாதிரி 3, ஏன்னா இங்கே 3 நம்பர் இருக்குல்ல, அதனால் 3 டைம் 1 1ன்னு வரும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இதுதான் நம்மளுக்கு எதுக்கு வந்த ஆன்சர் அப்படின்னா A கிராஸ் B மைனஸ் சிக்கு வந்த ஆன்சர். ஓகேவா, இது சமன்பாடு 1ன்னு வச்சுப்போம். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா A கிராஸ் B மைனஸ் A கிராஸ் C கண்டுபிடிக்கணும். ஓகேவா, இதுவும் இந்த டேர்மும் சமமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை சரி பார்க்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், A கிராஸ் பியும் தெரியாது, A கிராஸ் சியும் தெரியாது, ரெண்டுமே கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே A கிராஸ் B கண்டுபிடிக்க போகிறேன். ஏ நம்ம என்ன வச்சுருக்கோம், 1 2 3 4 5 6 7, இதுதான் A. B என்ன வச்சுருக்கோம் அப்படின்னா கிராஸ் B வந்து 2, 3, 5, 7. இப்போ இதை ரெண்டையும் என்ன பண்ணோம் அப்படின்னா கிராஸ் பண்ண போகிறோம். அப்போது 1 எடுத்து போட போகிறேன். ஓகேவா, இதோட எல்லாத்தோடவும் 1 எடுத்து பெருக்க போகிறேன். அப்போ ஃபஸ்ட்டு 1, 2, 1, 3, 1, 5, 1, 7. 1 முடிச்சாச்சு. இப்போ 2 போட போகிறேன். 2, 2, 2, 3, 2, 5, 2, 7. ஓகேவா, இப்போ 2 முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு 3, 3, 2, 3, 3, 3, 5, 3, 7. 3 முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு 4, 4, 2, 4, 3, 4, 5, 4, 7. நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், 5 எடுத்து போட போகிறோம். 5, 2, 5, 3, 5, 5, 5, 7. நெக்ஸ்ட்டு 6 போட போகிறேன். 6, 2, 6, 3, 6, 5, 6, 7. நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், 7 எடுத்து போட போகிறோம். ஸோ 7, 2, 7, 3, 7, 5, 7, 7. இதுதான் என்ன அப்படின்னா நம்மளுக்கு A கிராஸ் B. ஓகேவா, அதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா A கிராஸ் C பார்க்க போகிறோம். ஓகேவா, ஸோ A கிராஸ் C ஈக்குவல் டு A வந்து 1, 2, 3, 4, 5, 6, 7. C வந்து 2 மட்டும். ஓகேவா, இப்போ என்ன செய்யணும், இதை எடுத்து எல்லாத்தோடையும் பெருக்கணும். அப்போ என்ன பண்ணணும், எல்லாத்தோட 2 சேர்த்து மட்டும் 1ஓட 2 பெருக்க போகிறோம். 2ஓட 3ஓட 4ஓட 5ஓட 6ஓட 7ஓட எல்லாத்தோடையும் 2 எடுத்து பெருக்க போகிறோம். இப்போ என்ன வரும், 1, 2, 2, 2, 3, 2, 4, 2, 5, 2, 6, 2, 7, 2. அவ்வளோதான். இதுதான் என்ன அப்படின்னா A கிராஸ் C. இப்போ நாம் A கிராஸ் B மைனஸ் A கிராஸ் C, அதாவது என்ன ரைட் பண்ணணும் அப்படின்னா A கிராஸ் பியில் இந்த உறுப்புகள்லாம் இருந்துச்சுன்னா அதை விட்டுறணும். ஓகேவா, அதாவது என்ன அப்படின்னா 1, 2, 2, 2, 3, 2, 4, 2, 5, 2 இந்த டேர்ம் எல்லாத்தையும் விட்டுட்டு பேலன்ஸ் என்ன இருக்கோ அதை ரைட் பண்ண போகிறோம். ஓகேவா, இப்போ நம்ம இதில் என்னென்ன உறுப்பு இருக்கோ அதெல்லாம் மைனஸ் பண்ணிக்குவோம். ஓகேவா, 1, 2 இங்கே இருக்குது, இங்கேயும் இருக்குது. ஸோ அதை எழுதக்கூடாது. நெக்ஸ்ட்டு 1, 3 இங்கே இருக்குது, இங்கே இருக்கான்னு பார்க்குறோம், இங்கே இல்லை. ஓகேவா,
அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா 1,3 ரைட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 1,5 இங்கே இருக்குது, பட் இங்கே கிடையாது. ஓகேவா? அப்போ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அதையும் ரைட் பண்ணிக்கலாம் 1,5ஐயும். அதுக்கடுத்து இங்கே 1,7 இருக்குது, இங்கே இருக்கான்னு பார்த்தா இங்கே இல்லை. ஓகேவா? அப்போ என்ன செய்யலாம் 1,7ஐயும் ரைட் பண்ணிக்கலாம். இங்கே 2,2 இருக்குது, இந்த டேர்ம்லேயும் 2,2ன்னு இருக்குது. ஸோ இதை என்ன செய்யக்கூடாது, ரைட் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட்டு 2,3 இங்கே இருக்குது, இங்கே கிடையாது. ஸோ இதை ரைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 2,5 இங்கே இருக்குது, இங்கே கிடையாது. ஸோ இதையும் ரைட் பண்ணிக்கலாம். 2,7 இங்கே இருக்குது, இங்கே இல்லை, இதை ரைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 3,2 இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. ஸோ ரைட் பண்ணக்கூடாது. 3,3 இங்கே மட்டும்தான் இருக்குது. ஸோ இதை ரைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இங்கே 3,5 இங்கே இருக்குது, இங்கே இல்லை. ஸோ இதையும் ரைட் பண்ணிக்கலாம். 3,7 இங்கே இருக்குது, இங்கே இல்லை, அதை ரைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு 4,2 இதில் இருக்குது. இப்போ பியில் இதில் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இதுலேயும் இருக்குது. ஸோ என்ன பண்ணக்கூடாது, ரைட் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட்டு இங்கே 4,3 இருக்குது, இதில் இருக்கான்னு பார்த்தா இதில் இல்லை. ஸோ இதை ரைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 4,5 இங்கே இருக்குது, இங்கே இருக்கான்னு பார்க்குறோம், இங்கே இல்லை. ஸோ இதையும் ரைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 4,7 இங்கே இருக்குது, இங்கே இருக்கான்னு பார்த்தா இல்லை. ஸோ இதையும் ரைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 5,2 இங்கே இருக்கான்னு பார்க்குறோம், இருக்குது. ஸோ என்ன பண்ணக்கூடாது, எழுதக்கூடாது. நெக்ஸ்ட்டு 5,3 இங்கே இருக்குது, இங்கே இல்லை, இதை ரைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 5,5 இங்கே இருக்குது, இங்கே கிடையாது. ஓகேவா? அப்போ என்ன பண்ணக்கூடாது, பண்ணிக்கலாம் அப்படின்னா இதை ரைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு என்ன 5,7 இருக்கான்னு பார்க்குறோம், இல்லை. ஸோ இதையும் ரைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 6,2 இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. ஸோ ரைட் பண்ணக்கூடாது. 6,3 இங்கே மட்டும்தான் இருக்குது, இங்கே இல்லை. ஸோ ரைட் பண்ணிக்கலாம். 6,5 இங்கே இல்லை, ரைட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 6,7 இங்கே இல்லை, ரைட் பண்ணிக்கலாம். 7,2 இங்கே இருக்குது, இங்கேயும் இருக்குது. ஸோ ரைட் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட்டு 7,3 ரைட் பண்ணிக்கலாம். 7,5 7,7 இது எல்லாத்தையும் ரைட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன ஆன்சர், A×B மைனஸ் A×Cயோட ஆன்சர் என்ன அப்படின்னா எதை டிக் பண்ணியிருக்கோமோ அதெல்லாம் எழுதிக்கலாம். 1,3 1,5 1,7 நெக்ஸ்ட்டு 2,3 2,5 2,7 நெக்ஸ்ட்டு 3,3 நெக்ஸ்ட்டு 3,5 3,7 4,3 4,5 4,7 நெக்ஸ்ட்டு 5,3 நெக்ஸ்ட்டு 5,5 நெக்ஸ்ட்டு 5,7 நெக்ஸ்ட்டு 6,2 நெக்ஸ்ட்டு 6,3 நெக்ஸ்ட்டு 6,5 6,7 7,3 7,5 நெக்ஸ்ட்டு 7,7 இது எல்லாமே என்ன அப்படின்னா A×B மைனஸ் A×Cக்கான ஆன்சர். ஓகேவா? இதை நம்ம சமன்பாடு 2ன்னு வச்சுருக்கோம். நம்ம ஆல்ரெடி சமன்பாடு 1 கண்டுபிடிச்சிருக்கோம். அதுவும் இதுவும் சமமாக இருக்கான்னு பார்க்கணும். அதுவும் இதுவும் சமமாக இருக்குது. அப்போ என்ன ரைட் பண்ணணும் அப்படின்னா A×C B மைனஸ் C ஈக்குவல் டு A×B மைனஸ் A×C என்பது சரிபார்க்கப்பட்டது அப்படி சொல்லி ரைட் பண்ணிக்கணும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.